அனைவருக்கும் வணக்கம் गाइस பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் நேவி ஆஃபீஸர் கேட்டகரி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆஃபீஸர் கேட்டகரி யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்க்காதீங்க. நீங்கள் டிகிரி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலே இது தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதுக்கு என்ன கல்வி தகுதின்றதை நம்ம விவரமாக பார்த்துருவோம். சரிங்களா? டீட்டெயில் தெரியாமல் டேரெக்டாக போய் அப்ளிகேஷன் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் நான் போய் அப்ளிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டு யாரும் முன்னோராதிங்க. என்ன கல்வி தகுதியில் கேட்குறாங்க, எந்த அடிப்படையில் அவங்க ஆள் எடுக்கிறாங்க, யாரெல்லாம் முன்னுரிமை ஃபஸ்ட்டு தராங்கன்றதை தெளிவாக வீடியோவில் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் போகுங்க. சரிங்களா? போய் அப்ளிகேஷன் போட்டு ட்ரை பண்ணுங்கள். இதோட லாஸ்ட் டேட்டு ப்ளஸ் எப்போ அப்ளிகேஷன் வந்துச்சுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். அப்ளிகேஷன் வந்தது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதியே வந்துச்சு. சரிங்களா? நான் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷனே வந்தது. இதோட லாஸ்ட் டேட் 25 பிப்ரவரி. சரிங்களா? உங்களோட அட்மிட் கார்டு, எக்ஸாம் டேட் எதுவுமே இன்னும் அலாட் பண்ணலை. இது ரெண்டுத்துக்குமே இன்னும் எங்ககிட்ட பதில் கிடையாது. ஆனால் அப்ளிகேஷன் வந்தாச்சு. சரி, எக்ஸாம் ஃபீஸ் ஏதாச்சும் பே பண்ணணுமா? எக்ஸாம் ஃபீஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஏஜ் லிமிட் பார்த்துக்கலாம். உங்களோட ஏஜ் லிமிட் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது என்னென்ன கேட்டகரிக்கு அவங்க ஆட்கள் தேர்வு செய்ய போகிறான்றதை வீடியோ தெளிவாக பார்த்துருவோம். நீங்கள் டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 270 வேக்கன்சி. எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சுக்கு 154 போஸ்டிங் தேவைப்படுது. சரிங்களா? இவங்க பைலட்டு, லாஜிஸ்டிக்ஸு, ஏர் டிராஃபிக்கு இந்த மாதிரி பல்வேறு டிபார்ட்மெண்ட்டில் இவங்க ஆட்கள் நியமிக்க போகிறாங்க. வேக்கன்சி பார்த்திங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் போஸ்ட்டு. சரிங்களா? நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா அவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது எல்லாமே டெக்னிக்கல் போஸ்ட் அண்டு எலக்ட்ரிஷியன் பேட்ச். ஓகேவா? டெக்னிக்கல் போஸ்ட்டு மேலே டைட்டில் கொடுத்துட்டாங்க, டெக்னிக்கல் போஸ்ட்டு. நீங்கள் டெக்னிக்கல் முடிச்சிருந்தாலே தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் பிரான்ச். சரிங்களா? எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு 7 போஸ்ட்டு. இதில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சரியா? இது என்னென்ன கேட்டகரியில் அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுக்கிறான்றதை பார்த்துங்க. எஸ்எஸ்சி ஜென்ரல் சர்வீஸுக்கு பிஇ பிடெக் எனி டிசிப்ளின். சரிங்களா? நீ பிஇ பிடெக் ஓகேவா? இந்த துறையில் நீ எதனா ஒரு பாடப்பிரிவினை எடுத்து படிச்சிருக்கணும். அது மட்டும் கிடையாது, ஒரு 60% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். சரிங்களா? உங்களோட வயது வரமும் கொடுத்துருக்காங்க. 2026க்குள்ளே உங்களுக்கு இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கம்பல்சரி இது அப்ளிகேஷன் போடலாம். சரி, ரெண்டாவது கேட்டகிரி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர். சரிங்களா? ஷார்ட்டாக ஏடிசின்னு சொல்லுவாங்க பிரான்ச் வைஸாக. சரி, இந்த கேட்டகிரிக்கு நீங்கள் 10th +2 அண்டு பிடெக் அண்டு எனி டிகிரி. சரிங்களா? இன்ஜினியரிங் கோர்ஸில் நீங்கள் பிடெக்கில் எனி டிகிரி படிச்சிருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். திருப்பி சொல்கிறேன், பிடெக்கில் எனி டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஈச் சப்ஜெக்டில் நீங்கள் 10th +2 அண்டு காலேஜ் எல்லாத்துலேயுமே 60% மார்க்கு கம்பல்சரி தேவைப்படுது. அவங்களுக்கு வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். தேர்டு, நேவல் ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர். சரிங்களா? பேரை கேட்டாவே சும்மா அதிர்து இல்லை. சரிங்களா? இந்த கேட்டகரிக்கு பிஇ பிடெக் எனி டிகிரி சிஸ்டம் வைஸ். சரிங்களா? இதில் எல்லாத்துக்குமே 10th +2 டிகிரி. பிடெக்கில் நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தாலையும் ஓகே. பிஇ அண்டு பிடெக் நீங்கள் அதுலேயும் 60% மார்க் கம்பல்சரி இருக்கணும். இவங்களுக்கு வயது வரும் கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை பார்த்துருவோம். 2007. சரிங்களா? 2022லேருந்து 2007க்குள்ளே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி வேண்டும். சரி, பைலட்டுக்கு என்ன வேணுன்றதுக்கு பார்த்துருங்க. பைலட்டுக்கும் சேம் கேட்டகரி சேம் எஜுகேஷன் தான். இதுக்கு ரெண்டுமே பிரிவினை கிடையாது. இவங்களுக்கு ஏதாச்சும் அடிஷ்னலாக எதனாச்சும் பைலட்டுக்கு தேவையான லைசன்ஸ் கேட்குறான்றதை அதை நம்ம தெளிவாக இன்னும் பார்த்துருவோம். லாஜிஸ்டிக்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா பிஇ பிடெக் எனி டிகிரி சிஸ்டம் வைஸு. எம்பிஏ படித்தவங்க, எம்சிஏ படித்தவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். பிஇ பிடெக் இல்லாத நீங்கள் இந்த கோர்ஸை படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். பர்சனலாக நீங்கள் பிகாம், பிஎஸ்சி ஆர் பிஎஸ்சி, பிஜி டிப்ளமோ இன் ஃபினான்ஷியல் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க்குன்னு இருக்கணும். உங்களுடைய டிகிரியில் கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அவங்களுடைய வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா 2026க்குள்ளே இருக்கணும். சரிங்களா? டெக்னிக்கல் என்ட்ரி கூட சொல்லியாச்சு.
இப்போது டெக்னிக்கல் என்ட்ரிக்கு போகிறோம். இன்ஜினியரிங் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ், இவங்க மெக்கானிக்கல் முடிச்சிருந்தால் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆட்டோமொபைல் பண்ணியிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் அண்ட் இன்ஜினியரிங், சரிங்களா. இவங்க கேட்குற வயசில் நீங்கள் பல்வேறு வேலையை இதில் இருப்பீங்க, சரிங்களா. ஒரு கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க. ப்ரொடக்ஷன், மெக்கானிக்கல், கண்ட்ரோலர் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி பல்வேறு துறையில் வேக்கன்சி படிச்சிருக்கலாம். நீங்கள் படித்து முடிச்சுட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த முறை நல்ல வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும். கரெக்டாக அது எல்லாமே பயன்படுத்திங்க. ஏஜுக்கு கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அவங்க 2006 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே எலக்ட்ரிக்கல் பிரான்ச் ஜென்ரல் சர்வீஸ் பிடெக் 60% மார்க் இருக்கணும். எலக்ட்ரிக்கல் கோர்ஸில், சரிங்களா. நீங்கள் பிடெக்கில் எலக்ட்ரிக் கோர்ஸில் நீங்கள் 60% மார்க்கணும் ஃபார் ஈச் சப்ஜெக்ட்டு. இவங்களுக்கு வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா 2026 இருக்கணும், சரிங்களா. நேவல் கண்ட்ரோலர் பிடெக் விச் மெக்கானிக்கல் வித் ஆட்டோ மிஷன், சிவில் போஸ்ட்டு அண்ட் ஏரியல் ஸ்பேஸ், சரிங்களா. ஆனால் பிடெக்கில் எது படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பல்வேறு துறை, சரிங்களா. நீங்கள் உங்கள் கோர்ஸ் இதில்னா மற்ற பிரிவினை பைலட்டோ இல்லை நேவல் கண்ட்ரோலரோ எதாக இருந்தாலும் நீங்கள் இதில் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம், சரிங்களா. உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸாகவே தனியாக பிரிச்சுருக்காங்க. பிகாம் பிடெக்னு ஆர்ட்ஸ் கூட உங்களுக்கு வேக்கன்சி இருக்குது. எஸ்எஸ்சி எஜுகேஷன், சரியா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி எஸ்எஸ்சி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி முடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குதுப்பா. கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, சரிங்களா. இந்த மாதிரி பல்வேறு துறைக்கு கம்பல்சரி வேக்கன்சி இருக்குது. பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தவங்களுக்கும் வேக்கன்சி இருக்குது, சரிங்களா. பிஎஸ்சி மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சி எஜுகேஷன், இவங்களும் அதே தான்ப்பா. ஆனால் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் கொஞ்சம் வேக்கன்சி கம்மி. அவங்க லாஜிஸ்டிக்ஸ் மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸர் கேட்டகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருந்தால் மோஸ்ட்லி நீங்கள் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரி, மஸ்ட்டுனா நம்மளுக்கு என்ன ப்ராசஸில் அவங்க ஆள் எடுக்கிறாங்க, அவுட் டு அப்ளை, சரிங்களா. அவுட் டு அப்ளை வந்து நம்ம டேட்டா லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணாவே உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். தற்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து லிங்க் இது ரெண்டையுமே நான் ஆப்ஷனில் பயோவில் கொடுத்துட்றேன். பயோவில் இல்லாதவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க செப்பரேட்டாக நான் அனுப்புகிறேன், சரிங்களா. நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும், நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை நீங்கள் ரெடி பண்ணுன்றதை சொல்கிறேன். வீடியோ தெளிவாக பார்க்க புரியாது, சரிங்களா. ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் இருக்குது. ஸ்க்ரீன் டெஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு, சரிங்களா. சப்ஜெக்ட் வைஸு உங்களுக்கு இன்டர்வியூ, 4வது உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸு, 5வது தான் உங்களுக்கு மெடிக்கலே நடக்கும், சரிங்களா. யாருக்குன்னா உங்களுக்கு லிங்க்கு தேவைன்னா அவுட் டு அப்ளை, சரியா. அப்ளிகேஷன் லிங்க்கும் கொடுத்துட்றேன், டவுன்லோட் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துட்றேன். சரி, ஓகே ப்ரோ. யாராக இருந்தாலும் நீங்கள் தகவல் கொடுங்க, அவங்களுக்கு நான் செப்பரேட்டாக நான் அனுப்பிச்சி விட்றேன். எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைமை முதல் வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் வந்து மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அனைவருக்குமே காத்திருக்கு. நீங்கள் எஃபெக்ட் போட ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நான் கைடாக கம்பல்சரி இருப்பேன், சரியா. உங்களுடைய கைட்லைன்ஸாக நம்மளோட சேனலும் இருக்கும், நானும் இருப்பேன். வரக்கூடிய தகவல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க, எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணுங்கள், எதுவும் வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை, சரியா. வரக்கூடிய நாட்களில் வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் ரொம்ப ரேர். 2025 இப்போ எஸ்எஸ்சி டேரக்ட் ஆஃபீஸர் கேட்டகிரி, அதுவும் செகண்ட் மந்த் பிப்ரவரியிலே ஸ்டார்ட் ஆகுதுன்னா பெரிய விஷயம், சரிங்களா. மீண்டும் இது இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு மீண்டும் வர அமையிறது ரொம்ப ரேரு, சரியா. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு எஸ்எஸ்சி ஆஃபீஸருக்கு எப்போ நம்ம அப்ளிகேஷன் போடுறது, எப்போ வரும், காத்திருக்கிற மாணவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், இதுதான் கடைசி வாய்ப்புன்னு நினச்சி இந்த அப்ளிகேஷனை போடுங்க. வாய்ப்பினை எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஒன்றுக்கு பல முறை சொல்கிறது என்னென்னா, இன்னொரு முறை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம காலத்தை நவுத்துன்னு போகும்போது தான் வர வாய்ப்பை வந்து பல பேர் இழுக்கிறீங்க, சரிங்களா. இதுதானே நம்மளோட கடைசி முயற்சி, முழு எஃபெக்டும் இதில் நம்ம போடுவோம், நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். எஜுகேஷன் உங்கள்கிட்ட இருக்குது, ஓகேவா. ஸ்கில் டெஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சோம்பேறித்தனம் தான், சரிங்களா.
ஒரு இப்போதைக்கு சூழ்நிலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து உங்களுடைய ஒர்க் அவுட் போகிறதுக்கு முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறியாக இருக்கிறவங்க தோத்துடுறாங்க, சோம்பேறியை தூக்கி எறிஞ்சிட்டு வரவங்க ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால் உங்களுடைய ஷூ ரெடி பண்ணிங்க, சரிங்களா? ஷூ இல்லாதவங்க ஷூ ரெடி பண்ணிங்க, ஷூ இருக்கிறவங்க ஷூவோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா செலெக்ஷன் கிட்ட வர நேரத்தில் காலை ஏதாச்சும் அடிப்படும் கட்டை வரல். அதனால் நான் சொல்கிறேன், கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தேவை கிடையாது. மோஸ்ட்லி ஷூவில் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் தார் ரோட்டில் ஓடுற மாதிரி இருந்தாலும் இருக்கும். அதனால் பல விதமான நம்மளுக்கு ப்ராப்ளம் பின்னாடி வரதை அதை யோசித்து நீங்கள் சேஃப்டியாக இருந்து உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? செலெக்ஷன் கிட்ட வர நம்மளுக்கு ஏதாச்சும் அடிப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுல கொஞ்சம் கம்மி பண்ணிங்க, பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள். சரிங்களா? எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ன்றது மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அதனால் யாருக்கான நம்மளுக்கு தகவல் யாருக்கான நீங்கள் சொல்லணும்னு நினச்சின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ண சொல்லுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மேலும் இதே போல் நல்ல தகவலுடன் மீண்டும் நம்ம சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.